ஆர்கானிக் காம்பவுண்ட்ல சஃபிக்ஸ் பார்த்துட்டு இருந்தோம். பிரைமரி சஃபிக்ஸ் பார்த்தோம் ஆல்கைன், ஆல்கீன், ஆல்கைன். அத ஏஎன்இ, இஎன்இ, ஒய்என்இ. நெக்ஸ்ட் ஒன்னா செகண்டரி சஃபிக்ஸ். செகண்டரி சஃபிக்ஸ்க்கான எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் பார்க்கலாம். அத கிளாஸ் ஆஃப் காம்பவுண்ட், ஃபங்க்ஷனல் குரூப், செகண்டரி சஃபிக்ஸ். ஆல்கஹால், ஆல்கஹால்னா ஃபங்க்ஷனல் குரூப்ல ஆல்ரெடி பார்த்துட்டோம். OH குரூப் இருக்கு. OH குரூப் இருந்ததுன்னா அதோட செகண்டரி சஃபிக்ஸ் OL, ஆல். இப்போ OL னு ஆல்டிஹைடா இருந்ததுன்னா CHO, AL. ஆல்டிஹைடா இருந்ததுன்னா AL. கீட்டோன், கீட்டோனா இருக்கக்கூடிய ஃபங்க்ஷனல் குரூப்புக்கான செகண்டரி சஃபிக்ஸ் ON, ONE. இது கார்பாக்சிலிக் ஆசிடா இருந்ததுன்னா ஃபங்க்ஷனல் குரூப் பாண்ட் COOH, oic acid. எஸ்டரா இருந்ததுன்னா பாண்ட் COOR, அல்கனைட். இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா O8 னு வருது. இப்போ அல்கனைட். சல்போனிக் ஆசிட் பாண்ட் SO3H இருந்ததுன்னா அதுக்கு சல்போனிக் ஆசிட், அது செகண்டரி சஃபிக்ஸ். இது எல்லாமே செகண்டரி சஃபிக்ஸுக்கான இந்த எக்ஸாம்பிள் மெயினா இருக்கக்கூடியதை நம்ம மெமரைஸ் பண்ணி தான் ஆகணும். அதுக்கு அடுத்தவனா இருக்கக்கூடிய பீரியாடிட்டி ஆர்டர் ஆஃப் ஃபங்க்ஷனல் குரூப். இப்போ ஆர்கானிக் காம்பவுண்டுக்கு நம்ம நேம் கொடுக்கும்போது அந்த கார்பனுக்கு நம்ம நம்பர் கொடுக்கணும். அந்த நம்பர் கொடுக்கறதுல எதுக்கு பீரியாடிட்டி ஃபர்ஸ்ட் கொடுக்கலாம் அப்படிங்கறது பாத்தீங்கன்னா இந்த இதுல இந்த ஆர்டரை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. COOH ஆசிடா இருந்தா அதுக்கு ஃபர்ஸ்ட் பீரியாடிட்டி கொடுக்கணும். அதுக்கு அடுத்து வந்து சல்போனிக் ஆசிட் பாண்ட் SO3H, எஸ்டர் COOR, COX ஆசிட் ஹாலைடு. அதுக்கு அடுத்தோம்னா CONH2 அமைட். அதுக்கு அடுத்தோம்னா வந்து பாத்தீங்கன்னா சயனைடு CN பாண்ட் CNங்கிறது சயனைடு ஆர் நைட்ரைல் சொல்லுவோம். பாண்ட் CHO ஆல்டிஹைட். இதுக்கு ஆல்டிஹைட் அடுத்து கீட்டோன் CO or COR. அதுக்கு அடுத்தோம்னா ஆல்கஹால் OH. அதுக்கு அடுத்ததா டயால் SH. அதுக்கு அடுத்தோம்னா வந்து பாத்தீங்கன்னா பாண்ட் NH2 அமைன். அதுக்கு அடுத்து கார்பன் கார்பன் டபுள் பாண்ட் இருக்கக்கூடியது ஆல்கீன், ஆல்கீன் வரக்கூடிய ப்ரோபீன், பியூட்டீன், பென்டீன், ஈன் வரக்கூடியது. அதுக்கு அடுத்ததா ஐன், ட்ரிபிள் பாண்ட் இருக்கக்கூடிய கார்பன் கார்பன் ட்ரிபிள் பாண்ட் இருக்கக்கூடியது ஆல்கைன். அதாவது மீத்தைன், ஈத்தைன், ப்ரோபைன், பியூட்டைன். மீத்தைன் மட்டும் கிடையாது, ஈத்தைன், ப்ரோபைன். ஒரு கார்பன் இருக்கக்கூடிய காம்பவுண்ட் ஆல்கைன் கிடையாது. அதுக்கு அடுத்து சிங்கிள் பாண்ட் இருக்கக்கூடிய ஆல்கைன். அதுக்கு அடுத்து ஈத்தர், ROR இருக்கக்கூடியது. இதுக்கு அடுத்த பீரியாடிட்டி X பாண்ட் Xங்கிறது ஹாலைடு, குளோரின், புரோமின், அயோடின் இருக்கக்கூடியது. அதுக்கு அடுத்தோம்னா நைட்ரோ. இந்த ஆர்டர் தான் ஃபங்க்ஷனல் குரூப்புக்கு நம்ம எந்த ஃபங்க்ஷனல் குரூப் இருந்ததுன்னா இதுக்கு நம்ம நம்பர் ஆர்டர் வைஸ் கொடுக்கக்கூடிய ஐடென்டிஃபிகேஷன் நேம் கொடுக்கிறதுக்கு அதை ஃபாலோ பண்ணக்கூடிய ஆர்டரை இது நம்ம மைண்ட்ல வச்சுக்கணும். நெக்ஸ்ட் ஒன்னா ஆல்கைன். ஆல்கைன் ஜெனரல் மாலிகுலர் ஃபார்முலா CnH2n+2. இதுல என்னோட வேல்யூ 1 இருக்குன்னா CH4. இதுக்கு ரூட் வேர்ட் மெத் சஃபிக்ஸ் ANE, மீத்தேன். ரெண்டு கார்பன் இருந்தா எப்படி எழுதலாம்? கார்பன் கார்பன் ரெண்டு கார்பன் எழுதிட்டேன். இதுல ஒரு கார்பனுக்கு 4 பேலன்ஸ் இருக்கிறதுனால 4 கார்பன் இந்த மாதிரி நீங்க கோட் போட்டுக்கங்க. 4 வர மாதிரி. இப்போ இதுக்கு அப்புறம் ஹைட்ரஜன் எழுத ஈஸியா இருக்கும். 1 இதுல ஒரு ஹைட்ரஜன். இந்த கார்பனுக்கு 3 ஹைட்ரஜன் வந்துருச்சு. இதுல H H இங்க H. இப்போ இதான் பாத்தீங்கன்னா CH3 பாண்ட் CH3 ன்னு எழுதலாம். CH3 பாண்ட் CH3 ஈத்தேன். இது ரெண்டு கார்பனால ரூட் வேர்ட் சஃபிக்ஸ் ANE, ஈத்தேன். மூணு கார்பன் அப்படின்னு பாத்தீங்கன்னா 3 கார்பன். சென்டர்ல கண்டுபிடிக்கு CH2 போடுங்க. ஃபர்ஸ்ட் லாஸ்ட் CH3 ன்னு இருக்கும். அவ்வளவுதான். CH3 பாண்ட் CH2 பாண்ட் CH3 மூணு கார்பனால ரூட் வேர்ட் ப்ராப். சிங்கிள் பாண்ட்னால ANE, ப்ரோபேன். அதுக்கு அடுத்தோம்னா C, அதாவது n க்கு 4 கொடுக்கும்போது C4 H10 னா ஃபர்ஸ்ட் லாஸ்டும் CH3 போடுங்க. மற்றதெல்லாம் இடையில CH2 தான். CH2 ன்னு போட்டுக்கோங்க. இப்போ பாத்தீங்கன்னா 4 கார்பன் வரனால ரூட் வேர்ட் பியூட், சிங்கிள் பாண்ட் வரனால பியூட்டேன். இப்போ ஆல்கைல் குரூப்னா என்ன அப்படிங்கறது முன்னாடி பார்த்து இது சில எக்ஸாம்பிள் மட்டும் கொடுத்துருக்கேன். ஆல்கைன்ல ஒரு ஹைட்ரஜன் கம்மியா இருந்ததுன்னா மெத்தில். அப்ப மீத்தேன், மெத். ஒரு ஹைட்ரஜன் கம்மியா இருக்கு, மெத்தில். இதுல பாருங்க ஈத்தைன்ல ஒரு ஹைட்ரஜன் கம்மியா இருக்கு, இது பாண்ட்ல இருக்கும், எத் ஐ, ஈத்தைல். இது ப்ரோபைல் அப்படின்னு சொல்றோம். இது ஆல்கைனுக்கான அடுத்த ஒண்ணா பாத்தீங்கன்னா CnH2n ஜெனரல் மாலிகுலர் ஃபார்முலா. n க்கு 2 ன்னு கொடுத்தோம்னா C2H4 CH2 டபுள் பாண்ட் CH2 ன்னு வரும். இது ஈத்தீன். இதோட காமன் நேம் எத்திலீன் சொல்லுவோம்.
ரெண்டு கார்பன் வருது. மீத்தேன் இதுவரைக்கும் கண்டறியப்படல. N-க்கு 1 கொடுத்தோம்னா மீத்தேன் இதுவரைக்கும் எதுவுமே கிடையாது. N-க்கு 2 கொடுத்தோம்னா தான் ஆல்கீன் வருது. நம்ம ஃபார்முலா வந்து இதுல வரிசையா 3 4 5 பாருங்க. 3 கொடுத்தா C3H6. இதுல ஒரு கார்பன் வந்து பாத்தீங்கன்னா டபுள் பாண்ட் இருக்கும். இப்போ ஃபர்ஸ்ட் என்ன பண்றீங்க? ஃபர்ஸ்ட் CH3 போட்டுக்கோங்க. இங்க லாஸ்ட் இருக்கக்கூடியது CH2. இப்போ ஹைட்ரஜன் எத்தனை இருக்கு? 6 இருக்கு. 3 + 2 என்ன 5. மிச்சம் வந்து பாத்தீங்கன்னா 2. CH3 CH2 டபுள் பாண்ட் CH2. மூணு கார்பன் வரதுனால prop ENE propene. அதுக்கு அடுத்து நாலு கார்பன் இருக்கக்கூடியது பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் CH3 CH2 லாஸ்ட் வந்து CH2 போட்டுக்கோங்க. இதுல எத்தனை வேலன்ஸ் வருதுங்கிறது பாத்தீங்கன்னா மொத்தம் ஹைட்ரஜன் இருக்கு. 3 + 2 5 + 2 7 இந்த ஒன்று தான் இருக்கு. CH டபுள் பாண்ட் CH2. இப்போ கார்பன் தனித்தனியா கோடு 4 கோடு போட்டு ஹைட்ரஜனை ஃபில் பண்ணோம்னா சரியா போயிடும். இப்போ நாலு கார்பன் இருக்கக்கூடியது வந்து பாத்தீங்கன்னா நம்பரிங் நம்ம கொடுக்கணும். எங்க டபுள் பாண்ட் இருக்கோ அங்க தான் ஃபர்ஸ்ட் கொடுக்கணும். 1 2 3 4 மூணு இருக்கிறது தேவையில்ல, மூணு கொடுக்கலாம். அல்லது மூணுக்கு மேல வரக்கூடியது நம்ம நம்பர் கொடுத்தாங்க. இப்போ எத்தனாவது கார்பன்ல டபுள் பாண்ட் இருக்குன்னா ஒன்னாவது கார்பன்ல. இப்போ ஒன்னாவதுல 1 ரூட் வேர்டு 4 இருக்கிறதுனால பியூட் ENE 1 பியூட்டீன் அல்லது பியூட் 1 ன்னு எழுதலாம். இதோட ஐயூபிஎஸ் நேம். இப்போ ரெண்டு டபுள் பாண்ட் இருக்கக்கூடிய காம்பவுண்ட் பாருங்க. இந்த மாதிரி எழுதினா 1 CH2 டபுள் பாண்ட் CH 1 CH பாண்ட் டபுள் பாண்ட் CH2 ன்னு இருக்கு. இது ரெண்டு டபுள் பாண்ட் மோர் தென் 1 டபுள் பாண்ட் இருந்ததுன்னா இந்த காம்பவுண்ட்ல ஏங்கிற வேர்டு சேர்ந்து வரும். இப்போ பாத்தீங்கன்னா 1வது கார்பன்ல டபுள் பாண்ட் இருக்கு. அதே மாதிரி மூணாவது கார்பன்ல இந்த டபுள் பாண்ட் இருக்கு. 1,3 பியூட்டா டை. ரெண்டு டபுள் பாண்ட் இருக்கனால டைஈன் அப்படியே சரி. பியூட்டா டைஈன். அதே நெக்ஸ்ட் ஒன் வந்து பாத்தீங்கன்னா ஆல்கைன். ஆல்கைன் ஜெனரல் மாலிகுலர் ஃபார்முலா CnH2n-2. இதுல சப்ஸ்டிட் பண்ணுங்க. N க்கு வேல்யூ 2 னா C2H2 CH ட்ரிபிள் பாண்ட் CH. இதோட காமன் நேம் வந்து பாத்தீங்கன்னா அசிட்டிலின். ஐயூபிஎஸ் நேம் ஈத்தைன். N க்கு 3 போட்டா C3H4. இதுல வந்து 4 ஹைட்ரஜன் தான் இருக்கு. ஃபர்ஸ்ட்ல CH3 லாஸ்ட் இதுல CH அவ்வளவுதான் முடிஞ்சது. இப்போ ஏன்னா இங்க கொடுக்க வாய்ப்பில்லை. 1 2 3 4 இந்த கார்பன் இங்கே 4 ஆயிடுச்சு. ஹைட்ரஜன் அங்க வர்றதுக்கு வழியே இல்லை. இங்கே 4 பாண்ட் இருந்துச்சு. இதுல பாருங்க இங்க 3 இதுல ஒரு H போட்டுங்க. இந்த கார்பனுக்கு இங்க ஹைட்ரஜன் கொடுக்க வாய்ப்பில்லை. 1 2 3 இங்க 4 பாண்ட் இருக்கு. இப்போ இங்க தான் நீங்க ஹைட்ரஜன் கொடுத்தாங்க. CH3 CH பாத்தீங்கன்னா 6 ஹைட்ரஜன் இருக்கு. 3 + 1 4 + C4H6 ன்னு இருக்கக்கூடியதுல பாருங்க 1 2 அப்ப இங்க CH2 ன்னு வரும். CH3 பாண்ட் CH2 பாண்ட் C ட்ரிபிள் பாண்ட் CH. இதுல பியூட் 1 அயன் ட்ரிபிள் பாண்ட் இருக்கக்கூடியது பியூட் 1 அயன் போடணும். அல்லது 1 பியூட்டைன் எழுதிக்கலாம். இதே கார்பன் பாருங்க. இந்த டபுள் பாண்ட் இருக்கக்கூடிய பிளேஸ் ஏன் நம்பர் இந்த பாருங்க கொடுங்க. 1 2 3 கார்பனுக்கு மேல தான் நம்பர் கொடுக்கணும். இதுல நம்பர் கொடுக்கல, இந்த பக்கம் கொடுக்கல, இங்க கொடுக்கல. ஈக்குவலா இந்த ரெண்டாவது கார்பன்ல டபுள் பாண்ட் ட்ரிபிள் பாண்ட் வருது. 1 2 3 4 CH3 CH3 இங்க வரது வாய்ப்பு இல்லை. 1 2 3 3 + 1 4 பாண்ட் இருக்கு கார்பனுக்கு. இதுக்கு இங்க பார்த்தாலும் 4 பாண்ட் இருக்கு. அதனால ஹைட்ரஜன் வரதுக்கு வாய்ப்பே கிடையாது. இப்போ இந்த காம்பவுண்டுக்கு எப்படி நேம் கொடுக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பியூட் 2 அயன் அல்லது 2 பியூட்டைன் எழுதலாம். பியூட் 2 அயன். நெக்ஸ்ட் ஒன்னா இதுல ரெண்டு ட்ரிபிள் பாண்ட் இருந்தா எப்படி நம்ம நேம் கொடுக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 2 3 4 கார்பன் நம்பர் கொடுத்துக்கிறோம். ரெண்டு இடத்துல ட்ரிபிள் பாண்ட் இருக்கு. 1வது கார்பன்ல இருக்கு, 3rd கார்பன்ல இருக்கு. அதனால 1,3 பியூட்டா டை அயன். பியூட்டா டை அயன் கொடுக்கிறோம். சரி, இந்த சேச்சுரேட்டட் அன்சாச்சுரேட்டட்ல எப்படி ஒரு டெஸ்ட் மூலமா தெரிஞ்சுக்கிறது ஈஸியா ஐடென்டிஃபை பண்ணக்கூடிய ஒரு டெஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா டபுள் பாண்ட் ட்ரிபிள் பாண்ட் இருந்தா அன்சாச்சுரேட்டட், சிங்கிள் பாண்ட் இருந்தா சேச்சுரேட்டட். புரோமின் வாட்டர் டெஸ்ட் வந்து செஞ்சோம்னா ஈஸியா கண்டுபிடிச்சிக்கலாம். இப்போ அந்த ஆர்கானிக் காம்பவுண்ட்ல புரோமின் வாட்டர் ஆட் பண்ணோம்னா புரோமின் வாட்டரோட கலர் வந்து பாத்தீங்கன்னா நோ டீகலரைஸ்ட். அதோட கலர் வந்து மறையாம இருந்ததுன்னா நோ டீகலரைஸ்டா இருந்ததுன்னா சேச்சுரேட்டட். இதுவே ஆர்கானிக் காம்பவுண்ட்ல புரோமின் வாட்டர் ஆட் பண்ணும்போது டீகலரைஸ்ட் அப்படின்னா அதோட கலர் புரோமின் வாட்டரோட கலர் வந்து சேஞ்சஸ் ஆனதுன்னா கலர்லெஸ்ஸா மாறிச்சுன்னா அது அன்சாச்சுரேட்டட். ஒண்ணு கார்பன் கார்பன் டபுள் பாண்டா இருக்கலாம், ட்ரிபிள் பாண்டா இருக்கலாம். அந்த மாதிரி இருக்கக்கூடிய காம்பவுண்டுக்கு புரோமின்
புரோமின் வாட்டர் டெஸ்ட் மூலமா சேச்சுரேட்டட் ஆர் அன்சேச்சுரேட்டட், அதாவது சேச்சுரேட்டடா அல்லது அன்சேச்சுரேட்டடா இந்த குரூப் இருக்கா அப்படிங்கறத தீர்மானிக்க முடியும். நெக்ஸ்ட் நம்ம ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ்க்கான எக்ஸாம்பிள்ஸ் பாருங்க. ஸ்ட்ரக்சரல் ஃபார்முலா ப்ரிஃபிக்ஸ், ரூட் வேர்ட், சஃபிக்ஸ், ஐயுபிஏசி நேம், காமன் நேம் சேர்த்து கொடுத்திருக்கோம் பாருங்க. அதுல ப்ரிஃபிக்ஸ்னா ரெண்டு இருக்கு, பிரைமரி ப்ரிஃபிக்ஸ், செகண்டரி ப்ரிஃபிக்ஸ். சஃபிக்ஸ் பிரைமரி சஃபிக்ஸ், செகண்டரி சஃபிக்ஸ் இருக்கு. இது எல்லாம் சேர்த்து எழுதுறது தான் அந்த ஐயுபிஏசி நேம். இந்த மூணு சேர்த்து எழுதக்கூடியது ஐயுபிஏசி நேம். ஸ்ட்ரக்சரல் ஃபார்முலா பாருங்க CH4. இதுல ஏதாவது ப்ரிஃபிக்ஸ் வேர்ட் இருக்குன்னு பார்த்தோம்னா கிடையாது. ஒரு கார்பன் தான் இருக்கு, அதனால மெத் ரூட் வேர்ட். செகண்டரி சஃபிக்ஸ் இருக்கா இல்ல. பிரைமரி சஃபிக்ஸ் ANE. இதோட நேம் மீத்தேன். காமன் நேமும் மீத்தேன் தான். செகண்டரி இருக்கிறது பாருங்க CH3 பாண்ட் CH3. இதுல ப்ரிஃபிக்ஸ் கிடையாது. ரெண்டு கார்பன் இருக்கா ரூட் வேர்ட் எத்து. பிரைமரி சஃபிக்ஸ் ANE. மூணையும் சேர்த்து சொல்லுங்க ஈத்தேன். இதோட காமன் நேமும் ஈத்தேன் தான். CH2 டபுள் பாண்ட் CH2. இது ரூட் வேர்ட், ரெண்டு கார்பன் இருக்கு 1 2, அதனால A. சிங்கிள் பாண்ட் இருக்கா, டபுள் பாண்ட் பார்த்தோம்னா கார்பன் டபுள் பாண்ட் இருக்கு, அதனால ENE. இப்போ இதோட நேம் வந்து பாத்தீங்கன்னா ஈத்தீன். ஐயுபிஏசி நேம் பாத்தீங்கன்னா ஈத்தீன். காமன் நேம் வந்து பாத்தீங்கன்னா இது எத்திலீன். எத்திலீன் சொல்லக்கூடியது CH2 டபுள் பாண்ட் CH2 க்கு எத்திலீன். அடுத்தோம்னா CH3 பாண்ட் CH டபுள் பாண்ட் CH2. இது ஆல்கீன். டபுள் பாண்ட் இருக்கு பாருங்க. மூணு கார்பன் இருக்கனால ப்ரொப், டபுள் பாண்டா இருக்கனால ENE. மூணு கார்பன் இருக்கக்கூடிய இதோட நேம் வந்து பாத்தீங்கன்னா சேர்த்து சொல்லும்போது ப்ரோப்பீன். ப்ரோப்பீன் சொல்றோம். மூணு கார்பன் இருக்கனால ப்ரோப்பீன். இதோட காமன் நேம் ப்ரோப்பைலீன். ஐலீன் வரும் ஆல்கீன். அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா CH டபுள் பாண்ட் CH கார்பன் டபுள் பாண்ட் இருக்கு, இது ஆல்கைன் குரூப். இதுல ப்ரிஃபிக்ஸ் கிடையாது. ரூட் வேர்ட் வந்து பாத்தீங்கன்னா எத்து. இதோட சஃபிக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஐன், ஈத்தைன். இதோட காமன் நேம் அசிட்டிலீன். இதோட காமன் நேம் பாத்தீங்கன்னா அசிட்டிலீன். நெக்ஸ்ட் ஒன் CH3Cl. எக்ஸ்ட்ரா ஹாலஜன் இருக்கு குளோரின். இப்போ CH3Cl இதுல Cl னா சில ஃபங்க்ஷனல் குரூப் சப்ஸ்டிட்யூட் எடுக்கக்கூடியதா இருக்கு, அது செகண்டரி ப்ரிஃபிக்ஸ்ல கொடுக்கக்கூடியது. இல்ல செகண்டரி ப்ரிஃபிக்ஸ் குளோரோ. ரூட் வேர்ட் வந்து பாத்தீங்கன்னா மெத், ஒரு கார்பன் இருக்கு. சஃபிக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா கார்பன் சிங்கிள் பாண்ட் தான் ANE. இப்போ பேர் சேர்த்து சொல்லுங்க பார்க்கலாம். ப்ரிஃபிக்ஸ், ரூட் வேர்ட், சஃபிக்ஸ் இது மூணையும் சேர்த்து எழுதுனா முடிஞ்சு. குளோரோ மீத்தேன். காமன் நேம் மெத்தில் குளோரைட். இதுக்கு பாருங்க CH3 பாண்ட் CH2 Br. செகண்டரி ப்ரிஃபிக்ஸ் புரோமோ, ரூட் வேர்ட் எத்து, சஃபிக்ஸ் ANE, புரோமோ ஈத்தேன், எத்தில் புரோமைடு. அடுத்து என்ன பாருங்க CH3 பாண்ட் CH2 பாண்ட் CH2 பாண்ட் I. இப்போ இதுக்கு நம்பர் கொடுத்தா மூணு கார்பன் இருக்கு. இந்த ஃபங்க்ஷன் குரூப் இருக்கக்கூடிய நம்பர் நம்ம கொடுத்தாலும் இங்க கொடுக்க வாய்ப்பு கார்பனுக்கு. ஏன்னா இங்க எந்த ஃபங்க்ஷன் குரூப் இல்ல. ஃபர்ஸ்ட் பீரியட்க்கு ஃபங்க்ஷன் குரூப் இருக்கனால இங்க இந்த கார்பன் வந்து கொடுக்கணும். 1 2 3 ஃபங்க்ஷன் குரூப்பே கார்பன் வந்து அதுல இருந்து நம்பர் கொடுக்கணும். இது ஐங்கனால கொடுக்க தேவையில்ல. 1 2 3 மூணு கார்பன் இருக்கு. ஒன்னாவது கார்பன் அயோடோன் இருக்கு, அது செகண்டரி ப்ரிஃபிக்ஸ் 1 அயோடோ. ப்ரோப் மூணு கார்பன் இருக்கா, ரூட் வேர்ட் ப்ரோப், சஃபிக்ஸ் ANE 1 அயோடோ ப்ரோப்பேன். காமன் நேம் சொன்னா N ப்ரோப்பைல் அயோடைடு. இது பாருங்க சைக்ளோப்ரோப்பேன். இதோட ப்ரிஃபிக்ஸ் சைக்ளோ, பிரைமரி ப்ரிஃபிக்ஸ் ரூட் வேர்ட் ப்ரோப், சஃபிக்ஸ் ANE, டோட்டல் சேர்த்து சொல்லும்போது சைக்ளோப்ரோப்பேன். அடுத்து ஒன்று ஆல்கஹால் ஃபங்க்ஷன் கொடுத்துருக்கூடிய பாருங்க CH3OH. இது காமன் நேம் மெத்தில் ஆல்கஹால் சொல்லுவோம். CH3OH ரூட் வேர்ட் ஒரு கார்பன் இருக்கனால பாருங்க மெத். ANE சஃபிக்ஸ் பிரைமரி சஃபிக்ஸ் ANE, செகண்டரி சஃபிக்ஸ் இதுக்கு இருக்கு OL. அப்ப அந்த E வந்து ஆப்ஷன்ஸா வரும். E வந்து வராது உச்சரிக்கும் போது. அப்ப எழுதும் போது E வராது. அப்ப சேர்த்து எழுதும் போதுதான் மெத் ANOL மெத்தனால். இதோட ஐயுபிஏசி நேம் பார்த்தீங்கன்னா மெத்தனால். மெத்தில் ஆல்கஹால்ங்கிறது காமன் நேம். இதுல பாருங்க CH3CH2OH ரூட் வேர்ட் எத்து, ANE பிரைமரி சஃபிக்ஸ், செகண்டரி சஃபிக்ஸ் OL E ஆப்ஷன்ஸா வரும். அப்ப நேம் சேர்த்து சொல்லும்போது எத்தனால், ஈத்தேன் OL அந்த E எடுத்துட்டு எத்தனால். இதுக்கு பாருங்க ஆல்டிஹைட் குரூப் இருக்கக்கூடியது HCHO ரூட் வேர்ட் ஒரு கார்பன்னால மெத். இதுல ANE, ஏன் ANE கொடுத்துருந்தா சிங்கிள் பாண்டா இருக்கனால ANE. இதுல ஆல்டிஹைடா வந்ததுன்னா AL செகண்டரி சஃபிக்ஸ் E ஆப்ஷன்ஸா வரும். சேர்த்து சொல்லும்போது மெத்தனல். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மெத்தனல், எத்தனல், ப்ரோப்பனல், பியூட்டனல், AL வரக்கூடியதா இருக்கும். இப்போ இதோட காமன் நேம் ஃபார்மால்டிஹைடு. இதே CH3CH1 இருந்ததுன்னா ரெண்டு கார்பன் அது இதுல எழுதுனால CH3CH1 இருந்தா அஸ்டால்டிஹைடு.
அதுக்கு ரூட் வேர்டு 2 கார்பன் இருக்கனால எத், சிங்கிள் பாண்ட் இருக்கனால ANE AL. அது வந்து எத்தனால். இப்ப அதோட IUPAC நேம் வந்து எத்தனால், காமன் நேம் வந்து பாத்தீங்கன்னா அஸ்பார்டிகேட். இப்ப அஸ்டிக் ஆசிட் பாருங்க CH3COH இதோட காமன் நேம் அஸ்டிக் ஆசிட். ரூட் வேர்டு எத் 2 கார்பன் இருக்கு 1 2. இதோட சஃபிக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா பிரைமரி சஃபிக்ஸ் ANP. இதோட COOH கார்பாக்சில் குரூப் வந்து ஆயிக் ஆசிட்னு சொல்லுவோம். இப்ப ரெண்டையும் சேர்த்து சொல்லுங்க பார்க்கலாம். எத்தனாயிக் ஆசிட் இதுக்கான காமன் நேம் அசிட்டிக் ஆசிட். இதே மூணு கார்பன் இருந்தனா CH3 CH2 COOH CH3 CH2 COOH இருந்தனா ரூட் வேர்டு prop. சஃபிக்ஸ் வந்து செகண்டரி பிரைமரி சஃபிக்ஸ் ANE, செகண்டரி சஃபிக்ஸ் ஆயிக் ஆசிட். இப்போ இதுக்கான IUPAC நேம் சொல்லணும்னா மூணு கார்பன் இருக்கனால ப்ரோபனாயிக் ஆசிட். அதோட காமன் நேம் சொல்லும்போது பார்த்தீங்கன்னா ப்ரோபியோனிக் ஆசிட் அப்படின்னு சொல்லுவோம். இதுல ஈத்தர் குரூப் இருக்கக்கூடிய பாருங்க CH3OCH3. இதுல CH3O இருந்ததுன்னா மீத்தாக்சின்னு சொல்லுவோம். CH3O இருக்கக்கூடிய மீத்தாக்சி குரூப். மீத்தாக்சி இது செகண்டரி சஃபிக்ஸ். ரூட் வேர்டு ஒரு கார்பன் தான் இருந்தது மெத். ANE செகண்டரி சஃபிக்ஸ் கிடையாது. சேர்த்து சொல்லும்போது மீத்தாக்சி மீத்தேன். காமன் நேம் வந்து பார்த்தீங்கன்னா டைமெத்தில் ஈத்தர். அது ஆல்பபெட்ல சொல்லணும். ஏன்னா இந்த மாதிரி மாத்தி இருந்ததுன்னா எத்தில் மெத்தில் குரூப் இருந்தா நம்ம ஆல்பபெட்ல சொல்லணும் காமன் நேம். அதுக்கு இதுல எப்படி சொல்லணும்னா E ஃபர்ஸ்ட் வருதா M ஃபர்ஸ்ட் வருதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்பபெட்ல வரக்கூடியது பார்த்தீங்கன்னா E லெட்டர் தான் ஃபர்ஸ்ட் வரும். அதனால எத்தில் மெத்தில் ஈத்தர் அப்படின்னு சொல்லக்கூடிய காமன் நேம். IUPAC நேம் பாருங்க. இதுல மீத்தாக்சி குரூப் இருக்கு. ரூட் வேர்டு எத்து ANE மீத்தாக்சி ஈத்தேன். இந்த மாதிரி தான் ஆர்கானிக் காம்பவுண்டுக்கு ப்ரிஃபிக்ஸ், ரூட் வேர்ட், சஃபிக்ஸ் இது மூணையும் சேர்த்து IUPAC நேம் எழுதுவோம். அது காமன் நேம் அப்படிங்கிறது பொதுவாக சொல்லக்கூடிய நேம் தான். IUPAC நேம் நம்ம இந்த ரூல்ஸை ஃபாலோ பண்ணி தான் ஃபர்ஸ்ட் ஒன்றா அதோட ரூட் வேர்ட் தெரிஞ்சுக்கணும், ப்ரிஃபிக்ஸில் என்னென்னங்கிறத ஐடென்டிஃபை பண்ணணும், சஃபிக்ஸில் என்னென்ன இருக்குங்கிறத என்ன வேர்டில் சேர்த்துணும் அப்படிங்கிறதெல்லாம் சேர்த்து ஒட்டுக்க சொல்லக்கூடியதான் இந்த ஆர்கானிக் காம்பவுண்டுக்கு IUPAC நேம் இந்த மாதிரி தான் கொடுக்கணும்.